புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை அநேகர் சில நேரத்தில் பிரசங்கத்தில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பாடும் பொழுது ஏற்றுக்கிறாங்க. ஆகவே பாஸ்டரை நான் பார்க்கணுன்னு இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும்படி அனுக்கிறப்ப, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த மாலை பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவரை நாம் சேவிக்க வந்திருக்கிறோம். அவர் எல்லாருக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அவர் எல்லோரையும் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆமேன். ஒருவரையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமேன். ஆகவே உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது இதை அறிக்கை பண்ணுங்கள். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஆமென். சூழ்நிலை எனக்கு எப்படி எதிர்ப்பாக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லைன்னு கேட்டா சர்வ வல்லவர் என்னோடு இருக்கார். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ மரண போராட்டங்கள் வந்தது. மரணம் மேகம் தேசங்களை மூடிக்கொண்டது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் உங்களோடு என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் நின்று எல்லாம் பாடினீங்க, அதனால நான் உங்களை எழும்பி பாட சொல்ல மாட்டேன். உங்க இருதயம் எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்க ஏவுதோ அப்படி நீங்க எழும்பி துதிக்கலாம், உட்கார்ந்து துதிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கிறேன். என் பலவீனத்தில் பலனானவர், வியாதி வீணத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த. எல்லாரும் எழுந்து நின்று பாடுமா. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் சர்வ வல்லவர் என்றும் என். அஞ்சிடேன், அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்ல. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இறை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். ஓ யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இறை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள். நீங்க பாடுறீங்களா? ஓ அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். ஓ அஞ்சிடேன், 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 நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், ஹல்லேலூயா, வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கண்மலை நீரல்லவோ. எஸ் ஓ எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம், எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ, எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் கண்மலை, எந்தன் ஓ எந்தன் கண்மலை நீரல்லவோ. ஓ எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ, கண்மலை நீரல்லவோ, என்
சர்வ வல்லவர் யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே என் ஷடாய் யெகோவா ஈரே என் குறைகள் யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே என் ஷடாய் நீரென்றும் என்னோடு யெகோவா ஈரை தேவைகள் சந்திப்பீர் என் குறைகள் நிறைவாக்கோ அஞ்சீரே நான் அஞ்சீரே சர்வ வல்லவர் நான் அஞ்சீரே சர்வ வல்லவர் அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா அற்புதமே அற்புதமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்ப நாள் இயேசு நம்மோடு இருப்பார் இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்ப நாள் இயேசு நம்மோடு இருப்பார் போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் ஆனந்தமே பரமானந்தமே அற்புதமே அவர் ஆனந்தமே பரமானந்தமே அற்புதமே அற்புதமே அவர் yes lord hallelujah ஆனந்தமே அற்புதமே அற்புதமே yes 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 ஆனந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் என் பலவீனத்தில் பலனானவர் வியாதியில் வைத்தியரும் அவரே என் பலவீனத்தில் பலனானவர் வியாதியில் வைத்தியரும் அவரே துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்தல் ஆறுதலே துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்தல் ஆறுதல் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு சர்வ ஓ ஹalleluya அஞ்சிலே நான் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிலே நான் அஞ்சிலே சர்வ வல்லவர் என்றும் அற்புதமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா அற்புதமே ஓ அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே ரபபப ஓ யாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்மின் ஜீவித்திட
நாட்களில் திரும்ப ஒரு முறை பாடுமா? கடந்த நாட்களில் கண்மணி கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும், கர்த்தரையே நம்பி ஜீவித்திட, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும், கர்த்தரையே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களால் ஸ்தோத்தரிப்போம். அற்புதமே, ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட. ஹalleluya. கடந்த 2 ஆண்டுகள் கர்த்தரை நம்பி நாம் ஜீவித்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில பேர் தங்க பாதுகாப்பு, தங்க ப்ரொடெக்ஷனை, தங்களுடைய பலத்தை நம்பி மேன்மை பாராட்டினாங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ நிமிர்ந்தெழுந்து நிற்கிறோம். ஏனென்றால் ஜீவ தேவனை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஜீவ தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஹalleluya, ஹalleluya. இந்த மாலை பொழுது கர்த்தரை நம்பி ஜீவிப்பதற்கு நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஹalleluya. கர்த்தரை நம்பி ஜீவிப்பதற்கு, கர்த்தரை நம்பினா வாழ்வுதான். ஆமென். கர்த்தரை நம்பினா வாழ்வுதான். எஸ்கேப் ஆக முடியாது வாழ்வில் இருந்து. ஹalleluya. நீங்க வாழ்ந்தே ஆகணும். சொல்லுங்க, நான் வாழ்ந்தே ஆகணும், நான் வாழ்ந்துதான் ஆகணும். கர்த்தரை நம்பிட்டேன். ஹalleluya, ஹalleluya. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ, கர்த்தரை அண்டிக் கொண்டவர்களுக்கோ ஒரு நன்மையும், சொல்லுங்க, ஒரு நன்மையும், ஒரு நன்மையும், ஒரு நன்மையும். ஹalleluya. உங்கள் மாப்பி செய்கிற தொட்டியும் எண்ணெய் கலசமும் நிரம்பி வழியும். ஹalleluya. நாட்டில் என்ன நடக்குது, தேசத்தில் என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குது, அது நமக்கு தெரியாது. ஏன்னா அதை நம்பி நாங்கள் வாழ இல்லை, அதை நம்பி பொழைக்க இல்லை. நம்மை வாழ்வளிப்பது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போலவே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போலவே அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஹalleluya. He paid the price. அவர் உங்களுக்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். ஹalleluya. அது உங்களுடைய. சொல்லுங்க, சுகம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது, சந்தோஷம் என்னுடையது, வாழ்வு என்னுடையது, என் பிள்ளைகளுடையது. சொல்லுங்க, என் குடும்பத்துடையது. நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசி இருக்கீங்க? ஹalleluya. அவர் தாமே, அவர் தாமே தமது சரீரத்திலே, ஹalleluya, நமது பாவங்களை சுமந்து தீர்த்தார். நம்முடைய வியாதியை சுமந்து தீர்த்தார். நம்முடைய கடனை சுமந்து தீர்த்தார். ஹalleluya. நம்முடைய அவமானத்தை சுமந்து தீர்த்தார். நம்முடைய நிந்தையை சுமந்து தீர்த்தார். ஓ ஹalleluya. ஆகவே எல்லாவற்றிலும் குணமாகி இருக்கிறீர்கள். வெறும் வியாதியில் மாத்திரமல்ல,
எல்லாவற்றிலும் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் உங்களை அழுத்துகிறதோ, உங்களை நெருக்குகிறதோ, அவை அனைத்தையும் சிலுவையில் அவர் சுமந்திருக்கிறார். ஆகவே தான் சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. நிறைய நேரத்தில் பிசாசு என்ன பண்ணிடுறான்னு கேட்டா, நாம் மன்னிக்கப்பட்டோம் என்கிற அந்த சத்தியத்தை நமக்கு மறைச்சிடறான். அதான் நிறைய நேரத்தில் பிரச்சனை வரக்குள்ள நம்ம நினைச்சிடும், இது நான் அப்படி செய்ததுனால, நான் இப்படி செய்ததுனால, இது என்னுடைய கிரியையினால. ஆமா, சில வேளை நீங்க செய்திருக்கலாம். ஆனால் ஒரு சத்தியத்தை இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்ததை திரும்ப ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. நீங்க பாடுறீங்களா? உங்க உள்ளத்துல, உங்க நெஞ்சில கையை வச்சு பாடுங்க. என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே, சபையாரே பாடுவோம். என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. திரும்ப ஒரு முறை சபையார். என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் சுகமாக்கினாரே. கரங்களை தட்டி இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா. ஏன் இவருடைய அன்பு அற்புதம்? இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் ஏதோ நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்ம நேசிக்கிறது. நீங்க எதுலையாவது அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அவங்க உங்களை நேசிப்பாங்க. இந்த அன்புடைய ஆச்சரியம் என்னவென்றால், நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் பாவிகளாயிருக்கையில், when we were sinners, அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நல்லவங்களா இருக்கும் பொழுதல்ல, அவருக்கு தூரமாக இருக்கையில், அவருக்கு பகைஞனாக இருக்கையில் அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். இது ஆச்சரியமா இல்லையா? நீங்க யாருக்காவது ஒரு தீமை செஞ்சு பாருங்க, அவங்க உங்களை நேசிப்பாங்களா? நீங்க 100 நன்மை செஞ்சிருக்கலாம், ஒரு தப்பு பண்ணிருங்களேன், அந்த 99 கட் பண்ணிட்டு அந்த ஒன்றை பெருசாக்கிட்டு நம்மளை கட் பண்ணிடுவாங்க. ஆனா இவருக்கு நாம செய்தது 100 துரோகம். அப்படி இருக்கையில் தான் இந்த அன்பு நமக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே. ஹல்லேலூயா. நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே.
சிலுவையின் மூலமாய் பிதாவோடு சமாதானமாக்கினார். ஹalleluya. எங்களுக்கு இப்ப ஒரு சமாதானம் இருக்கிறது. தேவனோடு சமாதானமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். சிலுவையினால் 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 செய்து முடித்து விட்டார். பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு நல்லவர் அப்பா. ஆச்சரியமான ஆச்சரியமான என்றென்று மாறாத இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தியை, சொல்லுங்க, எனக்கு ஒரு பந்தியை, ஓ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சபையே, இதுதான் உங்களுடைய போஷன். This is your portion. உங்கள் தலை, உங்களை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நிரம்பி வழிகிற அனுபவம், சொல்லுங்க, நிரம்பி வழிகிற அனுபவம். ஓ, நன்மையினால் திருப்தியாக்குகிறார். ஹalleluya. சொல்லுங்க, என்னை நன்மையினால், சொல்லுங்க, நன்மையினால், நன்மையினால், goodness, சொல்லுங்க, goodness and mercy, goodness and mercy, no curse, சொல்லுங்க, no curse, only mercy, no curse, only mercy and goodness shall follow me. என்னை பின்தொடரும், என்னை பின்தொடரும். ஓ, நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். அழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. அழுகை போல கொண்டு உயர உயர பறந்திட நன்மையினால் 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 திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். அழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. அழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே.
நம்ம பாட போகிறோம். சொல்லுங்க. ஓ இயேசுவின் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர். சொல்லுங்க, நீர் நல்லவர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே போதுமானவர், சிறந்தவர், சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன படவில்லையாம்? வெட்கப்படவில்லை. சொல்லுங்க, வெட்கப்படல. இந்த ராத்திரியிலே சொல்லுங்க, இந்த ராத்திரியிலே நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், அவரை நோக்கி பார்க்கிறேன். சில நேரத்தில் நமக்கு எங்க வெட்கம் வருதுன்னு கேட்டா, மனுஷரை நோக்கி பார்க்கறதுனால, பிரச்சனையை நோக்கி பார்க்கறதுனால. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அறிவுண்டாய் இருக்கட்டும். உங்களுக்கு பதில் செய்கிறவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்கள் கண்ணீருக்கு பதில் செய்கிறவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பதில் உங்களோட தான் இருக்குது. பாருங்க, ஆகாரை ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து அனுப்பிட்டாரு. அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது பிறகு ஒரு நாள் பேசலாம். சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன். இந்த துருத்தியில இருக்கிற அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். அப்பொழுது என்ன ஆயிடுச்சு? துருத்தியில இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிட்டு, அப்பமும் முடிஞ்சிட்டு. இப்பொழுது அவள் தன்னுடைய பிள்ளை சாவதை பார்க்க முடியாமல் என்ன பண்ணிட்டு இருந்தா? அவ அழுதுட்டு இருக்கா. அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு ஒரு துறவு உண்டு பண்ணவில்லை. அவளுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு துறவை கண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பிரச்சனைக்கு பதில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? துறவு பக்கத்தில் இருக்கு, செலவழிகிற துருத்தியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். துருத்தி என்பது மனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், இல்லாட்டி மனிதனுடைய உதவி. ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான். வேதம் சொல்கிறது, அவனுடைய செல்வாக்க, அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமி தாங்கலையா. அவ்வளோ பெரிய மனிதன். அவனிடத்திலிருந்து ஆகாருக்கு கிடைத்தது துருத்தி. சிலவேளை நீங்க பெரிய பெரிய மனுஷரை நோக்கி பார்த்துட்டு இருக்கலாம். ஓ, அவங்க பெரியவங்க, அவங்க நல்ல ஸ்பெஷலிஸ்ட், இப்படி எல்லாம் பல விதமா நம்ம மனுஷரை பத்தி ஐடியா வச்சிருக்கிறோம். சில நேரத்தில் மனிதரிடத்திலே இருந்து வருகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செலவழிந்த பிறகு நமக்கு வழி இல்லாமல் போகிறது. ஆனால் ஆபிரகாமின் தேவனோ, ஆபிரகாம் ஆகாருக்கு கொடுத்தது துருத்தி. துருத்தி என்னது? செலவழிந்து போகிறது, முடிந்து போகிறது. ஆனால் ஆபிரகாமின் தேவனோ ஆகாருக்கு கொடுத்தது துறவு. அல்லேலூயா, துறவை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் இந்த ராத்திரியிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நோக்கி பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த ராத்திரியிலே அவர் உங்களை நோக்கி பார்த்தார். ஆமென்.
அவர் ஆகாரின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் இந்த ராத்திரியிலே இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரை பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரிலே உங்களுக்கான துறவு உண்டாகுகிறது. உங்கள் துறவை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அவரே உங்கள் துறவாய் இருக்கிறார். செலவழிந்து போகாது, முடிந்து போகாது. அது உங்கள் சந்ததிகளுக்கு போதுமானது. சொல்லுங்க, சந்ததிகளுக்கு போதுமானது. சொல்லுங்க, அவர் எனக்கு துறவை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மலைகளே விலகி போனாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகுவது. ஹல்லேலூயா. என்ன போனாலும் பயப்படாதீங்க. கிருபையின் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவரே உங்கள் துறவாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நித்திய பதிலாய் இருக்கிறார், நித்திய ஆசீர்வாதமாய் இருக்கிறார். நிரந்தரமானவர். சொல்லுங்க, நிரந்தரமானவர், நிரந்தரமானவர். சங்கீதக்காரன் சொல்வான், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த ராத்திரிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு அவர் செவி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பதில் வந்தாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிக நாட்கள் காத்திருப்பது இருதயத்தில் இளைக்கப்படும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம். இது நீங்கள் உங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாள். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. பாருங்க, எனக்கு என்ன பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன். அவரை பத்தி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சில வேளை உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். உங்க ஆஸ்தி என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியாம இருக்கலாம். நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி, அவர் கிருபை, ஓ அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். நல்ல மகிழ்ச்சியோடு கரங்கள் உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, ஓ அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
பேர் சொல்லி இருக்கிறாங்க இப்படி, பிரதர் நாங்க அவரை தான் ரொம்ப மலை மாதிரி நம்பிட்டு இருந்தோம், அந்த தொழிலை தான் நான் மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன், என் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து அதை தான் நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனா அது என்ன விட்டு போயிட்டு பிரதர்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க் பேலன்ஸை தான் நம்பிட்டு இருந்தேன்னு, ஆனா அது எல்லாம் மாறி போகலாம். ஆனால் இன்றைக்கு எல் ஷடாய் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அவருடைய கிருபை உங்களுக்கு புதிய வழிகளை திறக்கிறது. ஹல்லேலூயா. எது மாறி போயிருந்தாலும், எது உங்களை கைவிட்டு இருந்தாலும், இந்த ராத்திரி சத்தியம் உங்களுக்கு புதிய வழியை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரன் என்று பாராமல் அவரை உங்களுக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபையோ அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபையோ அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதும், என் வாழ்வில் ஓ என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் ஓ என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மாலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் வேந்து போனாலும், ஓ மாலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபையோ மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் அவர் இரக்கம் அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே, யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே, யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே, யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே, யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே.
எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன் ஓஹோ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த ராத்திரியிலே உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே கூப்பிட ஒருவர் இருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என்னை எல்லா இடுக்கண்களிலும் எல்லா நெருக்கத்திலும் வந்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து சொல்லுங்க விசாலத்தில் விசாலத்தில் சொல்லுங்க விசாலத்தில் விசாலத்தில் நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்கிறது உங்க வாழ்க்கையில செயல்படும். ஹalleluya சொல்லுங்க விசாலத்தில். விசாலத்தில் நான் இன்னைக்கு நெருக்கத்துல இருக்கலாம், நான் விசாலத்துக்கு போகிறேன். சொல்லுங்க நான் விசாலத்துக்கு போகிறேன். ஏனென்றால் அவர் விசாலத்தில் என்னை மீட்கிற ஆண்டவர். ஹalleluya விசாலத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். ஹalleluya ஓ நெருக்கத்திலே நோக்கி என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் நெருக்கத்திலே ஓ என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா ஓஹோ கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் தோள்களின் மேலே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னால் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். யெகோவா ஈரே. பாருங்க நிறைய பேருக்கு யெகோவா ஈரேனால அவங்களுக்கு ஃபைனான்சியல் பிளஸிங் மாத்திரம் தான் ஞாபகம் வருது. ஆனால் ஃபைனான்சியல் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் அதை பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். சொல்லுங்க அவர் பார்த்து கொள்ளுகிறார். ஹalleluya. சந்திக்கிறவர்களை பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க யெகோவா இதை பார்த்து கொள்ளுகிறார். யெகோவா இதை பார்த்துக்கொள்ளும். ஹalleluya. ஆமென். சொல்லுங்க அவர் கையில நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஆமென். ஹalleluya.
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் சொல்லுங்க, கவலைகளை எல்லாம் யெகோவா ஈரே மீது வைத்து விடுங்கள், எல் ஷடாய் தேவன் மீது வைத்து விடுங்கள். அவர் அதை பார்த்துக்குவார். அது உங்க நெருக்கமாக இருக்கலாம், சில நேரத்தில் உங்களுக்கு சிலரால் வருகிற உபத்திரவமாக இருக்கலாம். இன்னைக்கு அவர் உங்க பிரச்சனையை டீல் பண்ண அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நிறைய நேரத்தில் நம்ம டீல் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ராத்திரிக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கர்த்தாவே நீர் டீல் பண்ணணும்னு சொல்லி பாருங்க, யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வார். எண்ணத்தில் ஒருத்தங்க கேட்டாங்க, என்ன நீங்க எல்லா பாட்டிலையும் யெகோவா ஈரேன்னு பாடுறீங்கன்னு. எனக்கு வார்த்தை தெரியாம யெகோவா ஈரே போடல, அவர் அடிக்கடி நான் பார்க்கிறேன். அப்படி ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமே அவரை வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கேன், நிறைய விஷயத்துல பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவர் பார்க்கிற பொழுதெல்லாம் ஆபிரகாம் எப்படி அவரை பார்த்தாரோ அப்படி நான் நிறைய பார்க்கிறேன் என் வாழ்க்கையில. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, சில நேரத்தில் நம்ம அதை மறந்துடுறோம். ஆனா நான் உடனே ஆபிரகாமை போல சொல்லிடுவேன் யெகோவா ஈரேன்னு. ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு பாட்டா மாறுது. நீங்களும் சொல்லி பாருங்க, நீங்க எல்லாமே பாட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். இங்கேயே நூற்றுக்கணக்கான பேர் ஸ்வீடி போட ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவர். ஆபிரகாமின் தேவன் உண்மையுள்ளவர். கடைசி வரையும் சொல்லுங்க, இறுதி வரை என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இதுவரை என்னை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே நீர் பார்த்துக்கொள்வீர். இன்னைக்கு ராத்திரியில எனக்கு ஒரு பதில் தெரியும், நீர் பார்த்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் என்னன்னு கேட்டா, யெகோவா ஈரே பார்த்துக்கொள்வார். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படி ஆண்டவரை சோதரிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தாவே என் புகழிடமே, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, இதுவரை சுமந்து வந்தீரே. இதுவரை என்னை நீர் நடத்தினீர். கடந்த 2 ஆண்டு காலங்கள் மரண பள்ளத்தாக்கில், நெருக்கத்தின் மத்தியிலே, பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலே, வாழ்வதற்கு வழி இல்லாத காலத்திலே ஒரு தகப்பனை போல சுமந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. ஓ, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா நீங்க தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. நான் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு காரணம் நீங்க தான்ப்பா. நீங்க தான். சொல்லுங்க, நீங்க தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்கப்பா. இனியும் நீங்க என்ன கொண்டு போவீங்க. இனியும் நீங்க தான் என்ன கொண்டு போவீங்க. ஓ, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இதுவரை நான் உனக்கு அப்படி செய்தேன், இனியும் அப்படி செய்வேன். ஹல்லேலூயா. இதுவரை உங்களை காத்தவர், இதுவரை உடுத்துவித்தவர், இதுவரை போஷித்தவர், இதுவரை தப்புவித்தவர், மரண பள்ளத்தாக்கில் விலக்கி காத்தவர். ஓ ஹல்லேலூயா. ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி வந்தவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வழிகள் இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டு பண்ணுகிறவர். ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், திறக்கிறவர் மாத்திரமல்ல, வழிகளை உண்டு பண்ணுகிறவர், வழியே இல்லாத இடத்திலே வழி உண்டு பண்ணுகிறவர். ஓ ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர். ஓ வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஓ யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டு பண்ணுகிறவரே, ஓ நீரூற்றை உண்டு பண்ணுகிறவர். யெகோவா ஈரே, யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ரமமம சேராதரமம, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். சொல்லுங்க, என் தேவையாவையும், தேவையாவையும் உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் இனி பயப்படுவதும் இல்லை, நான் இனி அஞ்சுவதில்லை. யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்த பொழுது கர்த்தரை விசுவாசித்து நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த ராத்திரியில உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்த பொழுது கர்த்தரை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். மரித்தோரை உயிர்ப்பித்து, இல்லாதவைகளை சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து, மரித்தோரை உயிர்ப்பித்து, உங்களுடைய மரித்து போயிருக்கிற சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். ஓ யெகோவா ஈரே, யெகோவா
சுமந்து வந்த தெய்வம் நீரே. பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன்மார் உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரம தகப்பன் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், தம்முடைய குமாரனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. அதிலும் அதிகமாய் சொல்லுங்க, அதிலும் அதிகமாய் அதிகமாய் செய்வார். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் எனக்கு கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. காரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அப்படியே தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருப்போம். அப்பொழுது நான் என்னுடைய ஒரு புதிய பாடல், அப்படி சிலுவையின் தியாகத்தை குறித்து ஒரு பாடல் இருக்கிறது, அதை நான் பாடுகிறேன். நீங்கள் எல்லாம் அப்படியே தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இதை கேளுங்கள். இந்த பாடல் இன்னும் வெளியிடப்படலை. இன்னைக்கு உங்கள் மத்தியிலே பாட கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நாம் வாங்கப்பட்டவர்கள். நான் வாங்கப்பட்டவன், சிலுவையின் கிரயத்தால் வாங்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உங்கள் மீது வேற எதுவுமே சொந்தம் பாராட்ட முடியாது. ஒருத்தர் உரிமை பாராட்டி விட்டார். சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கி நீரே சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கி நீரே சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். எத்தன் என்னையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தன் என்னையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கி நீரே சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். சிலுவையின் மரணத்தால், சிலுவையின் மரத்திலே அவர் எனக்காக தரித்திரரானார். என்னை செல்வந்தனாய் மாற்றுவதற்கு அவர் நொறுக்கப்பட்டார், காயங்களேற்றார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவையின் மரத்திலே தரித்திரரானீரே செல்வந்தனாக நான் மாறிட. சிலுவையின் மரத்திலே தரித்திரரானீரே செல்வந்தனாக நான் மாறிட. நொறுக்கப்பட்டீர் எனக்காய், காயங்களும் எனக்காய், தழும்புகளால் சுகம் ஆனேனே. நொறுக்கப்பட்டீர் எனக்காய்,
காயங்கள் ஏற்றீர் எனக்காய், தழும்புகளால் சுகம் ஆனேனே. சிலுவையின் மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். சிலுவையின் மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? உமது சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடுவேன்? நான் பாதாளத்திலே படுக்கை போட்டிருந்தாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது. வழி தப்பி போனேன் நான், தேடியே வந்தீர் நீர், தூரமாய் போயும் கண்டு கொண்டீர். வழி தப்பி போனேன் நான், தேடியே வந்தீர் நீர், தூரமாய் போயும் கண்டு கொண்டீர். கர்த்தாவே உந்தனின் அன்பினை வர்ணிக்க ஆயிரம் நாவுகள் போதுமோ? கர்த்தாவே உந்தனின் அன்பினை வர்ணிக்க ஆயிரம் நாவுகள் போதுமோ? சிலுவையின் மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். சிலுவையின் மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. God bless you everybody.